இந்த குட்டி பறவை அதுக்கு அம்மா வேணும் போல இருக்கு. இது கூட்ல இருந்து வெளியில விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது கூட்ல இருந்து வழி தவறி வந்திருக்கு. டோரா, இதோட அம்மாவை நம்ம கண்டுபிடிக்கலாமா? அது நம்மளால முடியுமா? நிச்சயம் அது நம்மளால முடியும். கவலைப்படாத நீல பறவை, நாங்க உன் அம்மாவை கண்டுபிடிச்சு தரோம். நீ இப்போ எங்க வாழ்ற குட்டி பறவை? ஓ, இந்த குட்டி நீல பறவை இங்கிலீஷ்ல பேசுது. Where do you live? On the tree. Tree. கேட்டியா பூட்ஸ்? இது மரத்துல வாழ்றேன்னு சொல்லுது. மரம் மரம், இது மரத்துல வாழ்றது. Small. சின்ன மரத்துல வாழ்றேன்னு சொல்லுது. Blue, blue, blue. மரத்தோட நிறம் நீலமா? அப்படின்னா அது சின்ன நீல நிற மரம். சின்ன நீல நிற மரம். யே! அது சரி டோரா, நாம எப்படி அந்த சின்ன நீல மரத்துக்கிட்ட போறது? இரு பூட்ஸ், யோசிக்கலாம். பொதுவா நமக்கு வழி தெரியாதப்போ நம்ம யார்கிட்ட உதவி கேட்போம்? மேப்பை கூப்பிடலாம், மேப்பை கூப்பிடலாம். மேப்பை கூப்பிட்டா வழி கிடைக்கும். மேப் தான் நமக்கு சின்ன நீல மரத்துக்கு எப்படி போகணும்னு வழி சொல்லும். எனக்கு உங்களுடைய உதவி தேவை. நீங்க மேப் கிட்ட கேட்டு எங்களுக்கு கொஞ்சம் வழி சொல்றீங்களா? அதுக்கு நீங்க எல்லாரும் மேப்னு சொல்லணும். மேப்னு சொல்லுங்க, மேப்னு சொல்லுங்க. இன்னும் சத்தமா. வந்துட்டேன். நீங்கள் போகும் இடத்தின் வழியை கண்டு சொல்லும் நண்பன் நான். நான் தான் மேப், நான் தான் மேப், நான் தான் மேப். நண்பருக்கு கை நீட்டி வழியை காட்டும் வழிகாட்டி. நான் தான் மேப், 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 நான் தான் மேப். டோராவும் பூட்ஸும் குட்டி பறவைய சின்ன நீல நிற மரத்துல விடணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு அந்த சின்ன நீல நிற மரத்துக்கிட்ட போறதுக்கான வழி தெரியும். அவங்க அந்த சின்ன நீல நிற மரத்துக்கிட்ட போகணும்னா முதல்ல பழங்கள் உள்ள வாழை மரத்தை தாண்டணும். அதுக்கு அப்புறமா சோளக்கொள்ளைய கடக்கணும். அப்படி வந்தா நிச்சயமா சின்ன நீல நிற மரத்துக்கிட்ட போகலாம். இப்போ டோரா கிட்ட எதெல்லாம் கடக்கணும்னு சொல்ல போறீங்க? முதல்ல வாழை மரம், அப்புறம் சோளக்கொல்லை, மூணாவதா சின்ன நீல நிற மரம். திரும்பவும் என் கூட சொல்லுங்க. வாழை மரம், சோளக்கொல்லை, சின்ன நீல நிற மரம். வாழை மரம், சோளக்கொல்லை, சின்ன நீல நிற மரம். வாழை மரம், சோளக்கொல்லை, சின்ன நீல நிற மரம். சின்ன நீல மரத்துக்கிட்ட நாம எப்படி போகிறது? வாழை மரத்தை தாண்டி சோளக்கொல்லைய கடந்து சின்ன நீல நிற மரத்தை அடையணும். இப்ப நாம முதல்ல வாழை மரத்துக்கிட்ட போக போறோம். அப்புறம் சோளக்கொல்லைய தாண்டணும். கடைசியா போய் சின்ன நீல நிற மரத்தை அடையணும். முதல்ல பழங்கள் இருக்க வாழை மரத்துக்கிட்ட போலாமா? உங்களுக்கு வாழை மரம் தெரியுதா? எங்க தெரியுது? அதோ அங்க தெரியுது டோரா.